உண்மையிலேயே விவசாயிகளோட ஒளிவிளக்கு அதெல்லாம் கண்டிப்பாங்க. இது இந்த மாதிரி சிந்தனை வந்து எல்லாருக்குமே வரலையே. இன்னும் நம்ம ரொம்ப முன்னுக்கு போகணும். ஆமாங்க. நம்மளுடைய இது என்னன்னு சொன்னோம்னா எல்லா ஜனங்களையும் காப்பாற்றணும். முதல்ல நம்ம விவசாயிகளை காப்பாற்றிக்கணும், அதுக்கப்புறம் ஜனங்களையும் காப்பாற்றிக்கணும். இந்த நோய் நொடிகளுக்கு முதல்ல காப்பாற்றிக்கணும். நாங்கள் இப்போ ஹைபிரிட் கடையில் கடைக்காரங்க இது அடிங்க நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு நீங்கள் ப்ரூஃபை கொடுத்துட்டு மருந்து கொடுக்கணும். ஆமாங்க. அங்கேயே வந்து பாருங்க, நீங்கள் பயிர் பண்ணி வச்சுக்கிறீங்க சொல்கிறது நம்பவே நம்பிக்கையாக வாங்கலாம். ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டே செய்கிறோம் இல்லைங்க, அதே ஒரு பெரிய விஷயம் தானுங்க. அந்த விஷயத்தை எல்லாத்துக்கும் சொல்லி எல்லாத்துக்கும் சொல்கிறதுங்கிறது சின்னது இருக்குல்ல. அதுக்கு தான் நாங்களும் வந்தோம். சரி நம்ம கொடுத்துட்டு பேசாமல் உட்காந்து சரிப்பட்டு வராது. விவசாயிகளுக்கு நான் சொல்ல வர்றதானே எவன் வேணுமோ எது வேணுமோ சொல்லுவான். ஆமாங்க. எது அவன் பிழப்புக்காக அவன் சொல்லுவான். சரி, அந்த நேரத்தில் வந்து செடி இந்த அளவுக்கு காப்பாற்றி கொண்டு வந்து யாருமே இந்த அளவுக்கு செடி இல்லைங்க. நம்ம மருந்தோட ரிசல்ட்டு தான் இந்த அளவுக்கு செடி பார்க்குற அளவுக்கு இருக்குதுங்க. இது எவ்வளோ நாள் பயிர்? இப்போ 65 நாளுக்கு மேலே ஆச்சுங்க. 65 நாள் 64 நாளுங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சொல்லும்போது நீங்கள் வெயில் இப்போ போட்டாலும் சரியாக வராது அப்படின்னு சொன்னீங்க. அந்த டயத்தில் போட்டால் தான் விலை கிடைக்கும்னு போட்டோம்ங்க. போட்டு அப்புறம் ரொம்ப இதோட போட்டவங்க 2-3 பேர் உழவை ஓட்டிட்டாங்க. அதாவது பயிர் சரியாக வர முடியாமல் இலை வர சுரட்டையாகி ஓட்டிட்டாங்க. நாங்கள் வந்து சரி இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் தான் உங்களோட இதெல்லாம் பார்த்தோம்ங்க. 2 மாதத்துக்கு முன்னாடி தான் உங்கள் இது ப்ராடக்ட் பற்றி தெரியும். அதுக்கப்புறம் வந்து இப்போ 3 ஸ்ப்ரே பண்ணிக்கிறோங்க. 2 நோய் மருந்து, 2 ஃபஸ்ட்டு கொடுத்தது 3ஆம் நம்பர் ஒன்று, 6ஆம் நம்பர் அடிச்சுக்கிறோங்க. நோய் மருந்து அது நோய்க்கு. சரி. இப்போ நம்மளது அடிச்சதுக்கப்புறம் தான் அது இலையே அகலமாக வந்து அந்த சுருட்டையெல்லாம் கொஞ்சம் சரியாகி சுருண்டு இருந்த இலையை நேராகி நல்லா பச்சையாக வந்துருக்குதுங்க. நீங்கள் கோயம்புத்தூர்காரங்க எல்லாருமே இயற்கை விவசாயம் ஆமாங்க. பண்ணுவீங்க. அது பஞ்சகாவியை நாங்கள் குடியிருக்கிறது அந்த இங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமுங்க. தென்னை போட்டிருக்கிறோங்க, ஹைபிரிட் தென்னை தான் போட்டிருக்குங்க. இளநிக்கு வந்து ஒரு கம்பெனிக்காரங்க, டெல்லி கம்பெனி, ஒரு 2 வருஷமாக தொடர்ந்து வெட்டிட்டு இருக்காங்க. 18 வருஷமாக வச்சுங்க. அதுக்கு முன்னாடி லோக்கல் வியாபாரி கொடுத்துட்டு இருந்தோங்க. இப்போ அவங்களே வந்து வெட்டிக்கிறாங்க. இங்கேருந்து போகிறக்கு 5 நாளுங்க. அங்கே போனால் ஒரே நாளில் டோர் டெலிவரி வெட்டி கழுவி சீவி பேக் பண்ணி அப்படியே கொண்டு டோர் டெலிவரி பண்ணிடுறாங்க. அந்த மாதிரிங்க. அதனால் குவாலிட்டி நல்லா கொண்டு வரனால நம்ம சாதாரணமாகவே கெமிக்கல் போட்டாலுமே நல்லா மற்றவங்களோட 1% நல்லா இருக்கிற மாதிரி தான் கொண்டு வருவோங்க. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி இது கூட நட்டினவங்க உழவு ஓட்டிட்டாங்க. அதுதான் நம்மளுக்கு பெருமைங்க. இதில் வந்து ரொம்ப பயங்கரமான செடின்னு சொல்லாட்டி கூட அந்த நேரத்தில் வந்த செடி இந்த அளவுக்கு காப்பாற்றி கொண்டு வந்து யாருமே இந்த அளவுக்கு செடி இல்லைங்க. நம்ம மருந்தோட ரிசல்ட்டு தான் இந்த அளவுக்கு செடி பார்க்குற அளவுக்கு இருக்குதுங்க. ஐயா பாருங்க, அந்த சென்டரில் ஒரு கேப் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருந்தது காடு மொத்தமே. இப்போ ஸ்ப்ரே கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த அளவுக்கு செடியை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் சரி பண்ணணும்னா நுனிக்கர்கள் கூட. ஆமாம், இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி அடிச்சவங்க இன்னைக்கு மருந்து கொண்டு வந்துருக்கு. நீங்கள் ஸ்ப்ரே பண்ண பாருங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்போ 1 லிட்டர் ஆயிலுக்கு பதில் 2 லிட்டர் போட்டுக்குங்க. இதுங்க இது ஆயில் நம்ம என்ன ஆயில் கொடுக்கணும். ஆமாம், சரி. அந்த ஆயில் 2 லிட்டரா போட்டுருங்க. சரி. இன்னும் பசப்பா வந்துடும். சரி. அதாவது கிரவுண்ட் ஆயில் மட்டும் 2 லிட்டர் போட்டுக்க சொல்லுங்க. ஆமாம், அவங்க என்ன கொடுத்தாலும் உங்களுக்கு நம்பருக்கு பிரகாரம். ஆமாங்க. இல்லை, சீவீடு 1 லிட்டர், இது 1 லிட்டர் கொடுத்துருக்காங்க. வயல் எடுத்துட்டு அதான் சீவீடு 1 லிட்டர், இது 1 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் வெயில் காலத்துல எல்லாம் பயிர்களை காப்பாற்றிக்கிடணும்னா கூட 1 லிட்டர் ஆயில் போட்டுக்குங்க. சரிங்க. அடிச்சா 2 நாள்ல பச்சை பசைன்னு வந்துடும். சரி. அடுத்த நாள் விவசாயிகளுக்கு இதுலயே 2 போட்டுக்குங்க. சரி. இருக்குதுங்க. தென்னைக்கு வாங்கினது இருக்குதுங்க. இதுலயே 2 போட்டுக்குங்க. நீங்க வேணா ட்ரையலுக்கு. சரி. நான் என்ன சொல்றேன், நாங்க சொல்லிட்டு போறது அது வேற. ஆமாங்க. விவசாயிகளுக்கு நான் சொல்ல வர்றதானே எவன் வேணுமோ எது வேணுமோ சொல்லுவான். ஆமாங்க. எது அவன் பிழப்புக்காக அவன் சொல்லுவான். நீங்க விவசாயம் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நம்ம சொல்ற மாதிரி அடிச்சுக்கிடணும், கொஞ்சம் மாமூலாக நீங்க அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிடணும். வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சு போகும். அதுக்கப்புறம் நீங்க பண்ணிக்கிட்டு நாங்க எல்லா இந்த லேண்ட் ஃபுல்லா நம்மளுக்கு பாருங்க. இதுல இருந்து அது வரைக்கும் நம்மளுதுங்க. இது ஃபுல்லா அடிச்சிருக்கிறோங்க. பக்கத்துல அவங்களுக்கு சித்தப்பா அவங்களுதுங்க. அதுல ஒரு 3 லைன் மட்டும் அடிச்சுக்கிறோங்க. அவங்க கேட்டு 3 லைன் மட்டும் உங்களுக்கு அடிச்சுக்கிறேன். அதோட டிஃபரெண்ட் தெரியும். அங்கே போய் பார்த்தா தெரியும். நடவு போட்டதுலேருந்து அதுக்கு கொடுத்துருக்குறோம். ஒரு டோஸ் மட்டும் கொடுத்தோம்ங்க. நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுதுங்க. அந்த அவங்க செடிக்கு நம்ம அடித்த செடிக்கு வித்தியாசம் தெரியுதுங்க. பாருங்க, இந்த 3 லைன் தான் நாங்கள் அவங்களுக்கு அடித்து பார்த்தோம்ங்க.
அந்த ரெண்டு லைன் நல்லா அடிச்சிருக்குதுங்க. போகும்போது லேசப்பட்டதுங்க. இதுல இருந்து அடிக்காம இருக்கிறது அந்த 2 லைன் கணக்கு. அதுல இருந்து ரகமே வேற லைன் தான். ஏன்னா காத்துக்கு போறப்ப பட்டிருக்கோம். அது நல்லாவே அடிச்சிருக்குதுங்க. அது நல்லா அடிச்சிருக்குதுங்க. இப்போ அது வரைக்கும் ஒரு ரகம், அதுல அந்த பக்கம் ஒரு ரகமே வேறங்களாம நாத்திலின்னு சொல்லி அதை மாற்றி ரெட்டிக்கிறாங்க. இப்போ நான் அந்த அடிச்சது இந்த 2 லைன் மட்டும் வித்தியாசம்ங்க. இது அடிக்காது. இப்போ பார்த்தாலே நார்மலாக தெரியுது பாருங்க. அது காய்க்கு வந்துருச்சு, பூ நிறைய. ஆமாங்க ஆமாங்க, பிச்சை வந்துருச்சுங்க. இது வந்து கொப்பும் பெருசா வரல. ஆமாங்க, சிம்பும் பெருசா வெடிக்கல. நம்ம இதில் ஃபுல்லாகவே உங்கள் மேலே நம்பிக்கை. நாங்கள் எல்லா இதுக்குமே அடிச்சிட்டோங்க. நம்ம மேலே நம்பிக்கை என்ன இல்லை, மருத்துவ நம்பிக்கை தான் இருக்குது. நீங்கள் அந்த முயற்சி நீங்கள் எடுக்கலன்னா நாங்கள் இதெல்லாம் தெரியாதுங்களா. ஆராய்ச்சி பண்ணல. உண்மையிலேயே விவசாயிகளோட ஒளி விளக்கு அதெல்லாம் கண்டிப்பாங்க. இது இந்த மாதிரி சிந்தனை வந்து எல்லாருக்குமே வரல. இன்னும் நம்ம ரொம்ப முன்னுக்கு போகணும். ஆமாங்க ஆமாம். நம்மளுடைய இது என்னன்னு சொன்னோம்னா எல்லா ஜனங்களையும் காப்பாற்றணும். முதல்ல நம்ம விவசாயிகளை காப்பாற்றிக்கணும். அதுக்கப்புறம் ஜனங்களையும் காப்பாற்றிக்கணும். இந்த நோய் நொடிகளுக்கு முதல்ல காப்பாற்றிக்கணும். நாங்கள் இப்போ ஹைபிரிட் கடையில் கடைக்காரங்க இது அடிங்க நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு நீங்கள் ப்ரூஃபை கொடுத்துட்டு மருந்து கொடுக்கணும். ஆமாங்க. அங்கேயே வந்து பாருங்க, நீங்க பயிர் பண்ணி வச்சுக்கிறீங்க சொல்றது நம்பவே நம்பிக்கையா வாங்கலாம். ப்ராக்டிக்கலா பார்த்துட்டே செய்யறோம் இல்லைங்க. அதே ஒரு பெரிய விஷயம் தானுங்க. அந்த விஷயத்தை எல்லாத்துக்கும் சொல்லி எல்லாத்துக்கும் சொல்றதுங்கிறது சின்னது இருக்குல்ல. அதுக்கு தான் நாங்களும் வந்தோம். சரி, நம்ம கொடுத்துட்டு பேசாம உட்கார்ந்து சரிப்பட்டு வராது. உங்களுக்கு என்ன சாதனை? கெமிக்கல் விவசாயத்திலேயே வந்து நாங்கள் எல்லாரும் பண்ணுறத விட கொஞ்சம் நல்லாவே பண்ணுவோங்க. ஈல்டு எல்லாமே நல்லாவே இருக்கும். கரும்பு வச்சுருந்தோங்க. ஆள் பிரச்சனை வந்து கரும்பு மாற்றிட்டு தென்னைக்கு வந்தோங்க. தென்னையில் எல்லாம் நாட்டு ரகம் போட்டுனாங்க. நாட்டு ரகம் போட்டால் 7 வருஷம் கழிச்சு தான் நல்ல காய் காப்புக்கே வருங்க. இல்லை அதான் நீங்கள் 2 வருஷம் கொண்டு வரலாம். அப்புறம் ஹைபிரிட் போட்டு 3 வருஷம் காய்க்கு வரும். டிஜேங்க ஒரு கன்று அப்போ நாங்கள் நடும்போது 250 ரூபாய்ங்க. இப்போ ஒரு கண்ணோட விலை 725 ரூபாய்ங்க. ஆனால் அந்த அளவு குவாலிட்டி இருக்குதுங்க. சைஸு தண்ணி எல்லாமே எல்லாம் நோய் வருதுன்னு நோய் வருதுன்னா இதுலேயும் வருங்க. இருந்தாலும் அதில் கொஞ்சம் அதிகமாக வரும். அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி கொடுத்தல எங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைங்க. இப்போ நாங்கள் அந்த ரகத்தை போட்டால் 2.5 வருஷம் நல்லா ஈல்டு காய் வெட்டிடலாமுங்க. இதே அந்த பக்கம் அதையும் பார்க்கலாமுங்க. இந்த ரோடுக்கு அந்த பக்கம் ஒரு பிட்டு நின்று வச்சுக்கோங்க. ரோடு வந்ததுனால அதில் தென்னை அந்த டிஜே தான் போட்டிருக்கிறவங்க 1 வருஷம் 2 வருஷம் 1 மாதம் ஆச்சுங்க. 2 முறை பாலை வந்திருக்குதுங்க. நீங்க நம்ம இதை கொஞ்சம் கொடுக்கலாம். இது வரைக்கும் கொடுக்கலீங்க. அதை வாங்கலான்ட்டு இருக்கு. அடுத்தது வேப்ப புண்ணாக்கெல்லாம் கொடுக்கலான்ட்டு இருக்குதுங்க. 2 வருஷம் 1 மாதத்துலேயே பாலை வந்துருச்சுங்க. 2 மரம் மட்டும் வந்திருக்குது. இன்னொரு 6 மாதத்துக்குள்ள ஏகദേശமான பாலை வந்துருங்க. 2.5 வருஷத்துல வந்துருங்க. 2.25 வருஷத்துல காய் வெட்டுற கண்டிஷன் கொண்டு வரலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. நல்ல எல்லையே கொஞ்சம் இதுல வந்து நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே வந்து யூடியூப்ல நிறைய பார்த்துட்டே சர்ச் பண்ணிட்டே இருந்ததுல இந்த எண்ணெய் எல்லாம் விடலாம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி படிச்சுட்டுங்க நானே அந்த சோப் ஆயில் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 லிட்டரு கிரவுண்ட் ஆயில் விட்டுருக்குறேங்க. இதுக்கு அது என்ன ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுனாங்க, அந்த ஃபில்டர்ல போய் நல்லா அடைச்சிக்கிச்சுங்க. அது கரையாது இல்ல? கரையாதுங்க. கரையாது. அது எல்லாம் நமக்கு முன்னாடியே சொன்னதான். அப்புறம் அதுக்கப்புறம் தான் நீங்களோட சொன்னதில் இப்போ உங்கள் சால்வெண்ட் வாங்கிட்டு வந்துருக்கிறோம். தேங்காய் நாங்கள் அரைச்சி வச்சுக்கிறோம். தென்னை மரத்துக்குலாம் விடலான்ட்டுங்க. இப்போ அது மட்டும் இந்த ஃபில்டர் 2 வாங்கி வச்சுக்கலாம். ஒன்று எடுத்துட்டு க்ளீன் இல்லை ஒன்றும் ஆகாதுங்க. ஒன்றும் ஆகாது. சரி சரி. எல்லாமே போகும். நாங்கள் 30 வருஷமா செய்கிறோம். சரி சரி. 1 வருஷமா செஞ்சோம்னா ஏதாவது. ஆமாங்க, 30 வருஷமா செய்கிறோம். இப்போ அது 2-3 ஸ்ப்ரே கொடுத்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு செடி வந்துருக்குதுங்க. கீழே கூட நீங்கள் ஆயில் தரலாம், கொடுக்கலாங்க. சரி சரி சரி. நீங்கள் ஆயில் ஃபுல்லாக கொடுத்ததுக்கப்புறம் கீழே இருந்து நிறைய சைடில் போகிற பிரான்ச்சஸ். அதான் முதல்ல இருந்தே நீங்கள் சரியான டயத்தில் போட்டுட்டீங்கன்னா சும்மா ஒரு 4 மருந்து அடித்தாலே போதும். தக்காளி பிடுங்க முடியும், அவ்வளவு காய் வரும். சரி சரி சரி. நான் அதை கூட பார்த்துருக்கேன். சரி சரி சரி. நாங்கள்லாம் 2 ஏக்கருக்கு 1 ஏக்கர்னு போட்டோம்னா அரை ஏக்கர் தக்காளி பழத்தை தான் பிடுங்க முடியும். சரி சரிங்க. அவ்வளவு காய்ப்பு வரும். சரி சரி. பரவாயில்லை. வெயிலையாவது கொண்டு வந்தீங்கன்னா வேண்டான்னு தான் சொன்னீங்க. நம்ம இது நட்டதில் நிறைய அழிச்சிட்டாங்க சார். வெயிலுக்கு தாங்காம அடிக்க நம்ம மருந்து அடிச்ச வரை நமக்கு கொண்டு வந்துட்டோம். அது நாங்கள் முதல்ல சொல்கிறோம், ஆயில் அடிச்சுங்க. ஆயிலில் ஏகப்பட்டது. இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுவோம். சரி சரி. இப்போ இன்னும் நல்லா பண்ணோம். எங்களுக்கு வந்து இப்போ இந்த இது நடவு போட்டு ஒரு 15 நாளுக்கு அப்புறம் தான் உங்களோட ப்ராடக்ட் பற்றி தெரியுங்க. யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தான் தெரியும். அதுக்கப்புறம் நாங்கள் அதை வந்து ஒரு தடவை வந்துட்டு வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுவோம். பார்த்த உடனே 1 வாரத்தில் கிளாஸ் இருக்கு. ஆமாங்க, இருந்துச்சுங்க. அந்த மாதம் வந்தோங்க. அதுக்கு அடுத்த மாதம் இந்த மாதமும் வந்துட்டு வந்தோம்ங்க. அன்னைக்கு மருந்து வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு இது வேப்ப முன்னாக்கள் மடி வாங்கிச்சு. இப்போ மடி கொஞ்சம் வாங்கினோம். இப்போ நம்ம விவசாயிகளுக்கு எங்ககிட்ட இருக்கிற ஒரு சந்தேகம் என்னன்னு சொன்னால், வாழை தார் போட்டுருக்கு. ஆமாங்க. 2வது வேலை தார் போடுமா போடாதான் டவுட். அது 3 வேலை விட்டாலும் உங்களுக்கு பிரமாதமா இருக்குங்களா? 4 வேலை விட்டாலும். முதல் மாசம் வந்தப்பங்க நீங்க சொன்னதை வச்சு அங்க வீட்டுல ஒரே ஒரு மரம் மட்டும் கதலி வாழை வச்சிருக்காங்க.
அதில் நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ 5 கண்ணை வந்து அறுக்காமல் அப்படியே அதை விட்டுட்டேன். ஒரு நம்ம தனியாக வச்சுருந்தானே எத்தனை கன்று வேணும்னா விட்டுடலாம். ஆனால் நீங்கள் செய்கிறதெல்லாம் என்னன்னு சொன்னோம்னா தாய் மரத்துக்கு எவ்வளோ உரம் போட்டுருப்பீங்களோ அதே இதை நீங்கள் ஒவ்வொரு கண்ணுக்கும் போட்டுக்கிட்டே போனீங்கன்னா பெரிய பெரிய தார் விழுக்கும். 5 மரமே வந்து நல்லா பெருசாக ஆரோக்கியமாக இருக்குதுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தாய் மரமும் வந்து தார் வந்து 11 சீப்பு தார் வந்திருக்குங்க. ஏற்கனவே 2 தார் அதில் வெட்டினது, 3வது தார் 11 சீப்பு இருக்குங்க. அதெல்லாமல் 5 மரம் ஆரோக்கியமாக இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்துல பாலா வர்ற கண்டிஷனில் 5 மரம். முன்னாடி இருந்தால் அது மாதிரி இருந்ததுதான். ஏன் மச்சையிலே இப்படி மாற்றிக்கிட்டாங்க? இயற்கைன்னு ஒரு பக்கத்தில் கோப்பாடு போட்டுருக்கீங்க. ஆனால் தாய் மரம் எந்த வகையிலும் பாதிக்கலைங்க. பாதிக்காது. நல்லா ஒரு வீட்டில் ஒருத்தர் சம்பாதிக்கிறது ஒரு மாதிரி, அதே 4-5 பேர் சம்பாதிக்கிறது அது ஒரு மாதிரி. 4-5 பேர் இருந்தால் தான் குடும்பத்திலையும் எந்த சச்சரவும் இல்லாமல் பண நெருக்கடி இல்லாமல் பிழைக்க முடியும். சிங்கிளாக இருந்தாங்கன்னா 4 பேர் 10 பேர் திங்கிறான்னு வச்சுக்கோங்களேன். பண நெருக்கடி தான் நமக்கு எல்லாத்துக்குமே அது பொருந்தும். ஆனால் நிறைய விவசாயத்தில் வந்து இயற்கை உரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது கொடுத்து நிறைய வாங்கி ஏமாந்துருக்குறவங்க. அதனால தான் என்னையும் நம்ப மாட்டாங்கிறாங்க. இல்லை, எப்பவுமே வந்து தென்னைக்கு வந்துங்க இப்போ இந்த வைகாசிக்கு அப்புறம் கிளைமேட் மாதிரி இருக்கும். இந்த கோடைக்காத்தடிக்கு கோடைமழை பெய்யுங்க, நல்லா வருங்க, பிஞ்சு வர்ற பாலை பூரா நிற்குங்க. இந்த டயத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து எங்கள் ப்ராடக்ட் போடுங்கன்னு பயங்கரமாக எல்லாமே அந்த பயோ கம்பெனிக்காரங்க ஃபுல்லாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணி எல்லாத்திட்டும் வாங்க வச்சிடுறாங்க. வாங்கி 2 மாதத்துல நேச்சராகவே கிளைமேட் அந்த கிளைமேட்டுக்கு பிஞ்சு நின்றுங்க. நான் கொடுத்ததுனால நின்றுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மார்க்கெட் பண்ணுறாங்க. 3 மாதம் கழிச்சு அவங்கள நான் ஒரு தடவை வாங்கினுங்க. அவங்களே வந்து என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்துங்க இவ்வளோ பேர் வாங்கினதில் உங்கள் பில்லுக்கு மட்டும் ஒரு ப்ரைஸ் வந்துருக்குதுங்க, ஆஃப் ரேட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க, நீங்கள் அடுத்த ஒரு வாங்கிக்கிங்க அப்படின்னாங்க. அதையும் நம்பி வாங்கிட்டோம்ங்க. ஆஃப் ரேட்டில் வாங்கி அதையும் விட்டு பார்த்தா சரி கொஞ்சம் போடாமல் விட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி விட்டு பார்த்தா அதில் ஒரு அதே மாதிரி கைதான் வந்திருக்கு, இதுலேயும் அதே மாதிரி வந்திருக்கு. அப்போ நம்ம ஏமாந்துருக்கிறோம், ஏமாற்றப்பட்டோம்னு நினச்சிக்கிட்டோங்க. அதுலேருந்து வேண்டாம் உங்கள் ப்ராடக்டோட நாங்கள் எப்போ போல எங்களோட இதுலேயே செஞ்சுக்கிறோம்னு பண்ணிட்டோங்க. இந்த தேக்கு மரமே வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நட போட்டோங்க. திசு கல்ச்சர் கண்டு பயங்கரமாக ஒரே நேராக வளர நல்லா வரும். அப்போவே ஒரு கன்று 65 ரூபாய்ன்னு வாங்கணுங்க. ஆனால் பூராமே அந்த மாதிரி இல்லைங்க. நம்ம காற்றடிக்கிற இடத்துக்கு தேக்கு ஆகாதுங்க. காற்றுக்கு ஆடிச்சனாலே கிளை நிறைய வருதுங்க. அப்புறம் பூரா போட்டு இப்போ உள்ள காய்ச்சது பூரா அறுத்தெடுத்து கொஞ்சம் ஃபர்னிச்சர் செஞ்சோம்ங்க. மிச்சம் கொஞ்சம் இருக்குது, இதே கட் பண்ணிவிட்டு இதில் தான் மிளகாய் பண்ணலாம்னு இருக்கிறோம்ங்க. பண்ணலாம். கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. இருந்தாலும் இங்கே இந்த ஏரியா கிளைமேட் நல்லா இருக்கு. எங்களுக்கு அங்கே போக தான் கொஞ்சம் ஜாஸ்தி. இங்கே நீங்கள் எது ஒன்றும் பண்ணலாம். நிறைய பண்ணுறதுக்கு லேண்டு கம்மியாக இருக்குதுங்க. இருக்கிற நல்லா நிறைய பண்ணலாம். நீங்கள் சொன்ன கான்செப்ட் தானுங்க. 5 ஏக்கர் விவசாயம் பண்ணி அறவில்லாமல் எடுக்கிறதுக்கு 2 ஏக்கரில் நல்லா பண்ணி அந்த 5 ஏக்கர் வருமானத்தை 2 ஏக்கர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு, அதை கண்டுக்கிட்டோம், அவ்வளோதான். அதாவது நம்ம எவ்வளவு எடுக்கிறோமோ ஒரு செடியிலிருந்து அதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் அது நம்மள மாதிரி கழுத்துக்கு ஆகாம கொஞ்சம் வயசுலயே இருந்துகிட்டு இருக்கோம். கிழவன் ஆனாலும் கூட நல்லா சாப்பாடு சாப்பிட்டா வேலை செய்ய முடியும். சாப்பாடவும் சாப்பிடாம கிழவனும் ஆகி போயிட்டான்னு வச்சுக்கோங்க, நடக்க கூட முடியாது. அதுதான் நமக்கும் செடிக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம நிறைய கொடுக்கணும்னு சொன்னா காசு நிறைய செலவாகும்ட்டு விவசாயிகள் நினைச்சிட்டு இருக்காங்க. இயற்கை அதுதான். அது செஞ்சுக்கிட்டா மாத்திரம் உங்களுக்கு அந்த பப்பாளி எல்லாம் 2 வருஷம் வர்ற மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்க, ஒரு 6 மாசம் விளையில்லைனாலும் ஒரு 6 மாசத்துல விலை வரும். முருங்காய் அப்படி இல்லை, அந்த ஒரு சீசனுக்கு தான் விலை இருக்கும். அந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி அந்த இதில் விலை நிறையா இருக்கும். அப்போ நமக்கு காய்ப்பு வராது. அது இந்த வெயிலில் தக்காளி வராது. நான் ஓப்பனாகவே சொன்னேன், தக்காளி ஒரு வேலை நீங்கள் உங்களுக்கு வரணும்னு சொன்னேன் ஷேட் ஹவுஸ் தான் போட்டுக்கணும். ஷேட் ஹவுஸ் விடாமல் கீழே இருக்கப்படாது. இவரை விட நாட்டுக்கு ஏதாவது கீழே போட்டுக்கலாம். நல்ல ஹைட்டில் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு அங்கிருந்து வர்ற ஒளி வந்து ஃபில்டர் ஆகிடும். டைரக்டாக செடிக்கு படப்படாது. அதாவது நிழலும் வெயிலும் செடிக்கு படப்படாது. அதனாலதான் இப்ப நம்ம 2வது இடம் போட்டு முதலே ஹைட்டா போட சொன்னேன். பையன் கேட்க மாட்டேன்டா. இதுக்கு மேல இருந்தா அவங்க அதே மாதிரி போட்டு பழக்கமாகி போச்சு. அதனால அவங்க சொல்றாங்க அவங்க மேல தப்பு கிடையாது. போனா போயிட்டு போதுறேன், இந்த இவ்வளவு உயரத்துக்கு போடுறானே இதே போடுறப்பமே ஓன்னு அழுதுகிட்டு இருந்தாங்க. போனா போயிட்டு போகுது, ஏன் இதுதானே போக போகுது போடுங்கடான்னு சொல்லியிருக்கேன். நீங்க இதுக்குள்ள போறதுக்கும் அதுக்குள்ள போய் பாக்குறதுக்கும் அடுத்த இடம் வந்தீங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியும்.
வெயிலும் தெரியாது, நிழலும் தெரியாது, ஒரு மாதிரியான கிளைமேட்ல இருக்கும். அதனால ஹைட்டு தான் போகணும். இப்போ நம்ம கொடுத்த இதை வந்து செந்தில் நாற்று கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிச்சிங்களா? இலையெல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக வந்துருச்சு. ரொம்ப பிரமாதமா இலையெல்லாம் பெருசு பெருசாக. ஆமாம், ஒரு ஏக்கர் கொடுக்குறது எங்களுக்கு இந்த ஒரு டோஸ் ஃபுல்லாகவே வந்துடுது. 2 ஏக்கருக்குமே வந்துடுதுங்க. 20 கூட ஊற்றி கலக்குனா ஒரு ஏக்கருக்கு 10 கூட தான் பிடிக்குதுங்க. அப்படி இல்லை. சரிங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், செடி பெருசானதுனால சரிங்க, ஒரு ஏக்கருக்கு ஒரு செட்டு தான் அடிச்சுக்கிடணும். அப்போ 10 லிட்டரு 100 லிட்டர் 50 லிட்டர் நீங்கள் அடிச்சுக்கிட்டாலும் சரி, ஒரு ஏக்கர் மருந்து தான் போட்டுக்கிடணும். அது இப்போ நாங்கள் கலக்கும் போது அந்த மாதிரி வந்துருச்சுங்க எங்களுக்கு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அது சின்ன செடியில் சரியா போகும். சரி சரிங்க. இது மாதிரி செடி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏக்கராவுக்கு ஒன்று வச்சுக்கோங்க. ஏக்கராவுக்கு ஒரு டோஸ். சரி சரி சரி. ஆயில் கூட ஒரு லிட்டர் சேர்த்து சரியா போகும். நீங்க பண்ணது கரெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல. சின்ன செடியா இருக்கிறப்போ 200 லிட்டர் தண்ணியில கலந்துக்கிட்டு 2 ஏக்கருக்கு அடிச்சுக்கலாம். செடி பெருசாக பெருசாக நீங்க அதவே 1 ஏக்கருக்கு அடிச்சுக்கிடணும். சரி சரி. அப்பதான் அதுக்கு வேணுங்கிறது கிடைக்கும். இப்ப என்ன கிடைக்காம இருக்கு. அப்படிதான் 2 ஏக்கருக்கு வருது. 20 டேங்க்ல அடிக்கலாம்ங்களா? 200 லிட்டர் தண்ணியில கலக்கும்போது அது தனியா கிடையாது. சரி சரி. நீங்க தனியா கணக்கு வச்சுக்கிடாதுங்க. சரிங்க. கொஞ்சம் சின்ன செடியில தண்ணியை கணக்கு வச்சுக்குங்க. 200 லிட்டர் தண்ணியில கலந்துக்கிடலாம் அடிச்சோம்னா. ஏன்னா அதனுடைய இலை கொஞ்சம் தான் இருக்கும், அது சரியா போகும். செடி பெருசாகி போச்சுன்னா மாத்திரம் ஏக்கராவுக்கு 1.